அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நரகத்திற்கு அஞ்சி கொள்ளுங்கள் என்னும் தலைப்பின் கீழ் நரகம் தொடர்பான பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதருக்கு உணவு என்பது பிரதானம், உணவு தான் முதன்மை. இதை நாம சொல்றதுக்கு முன்னாடி இறைவனே அதைத்தான் நமக்கு வழிகாட்டுகிறான். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த இறைவன் அவர்களுக்கு கட்டளையிடுவதற்கு முன்பாக, மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு முன்பாக முதலில் சொன்ன ஒரு விஷயம், உண்ணுங்கள். நீங்க இங்க தாராளமா என்ன செய்யுங்க, உண்ணுங்கள், உணவை உட்கொள்ளுங்கள். லா தக்ரபா ஹாதிகி ஷஜரா, ஆனா இந்த மரத்தின் பக்கம் மட்டும் போவாதீங்க. அப்ப மனிதனுக்கு முதல் கட்டை என்னன்னா சாப்பிடுங்கிறதா. சாப்பிடுங்க, தாராளமா உண்ணுங்க, பருகுங்க. ஏன்னா இது மனிதனுக்கு மிக அவசியம். உணவு இல்லை என்று சொன்னால் மனித வாழ்வு இயங்காது. ஒரு நாள் 2 நாள் ஒரு சில காலங்கள் தாக்கு பிடிக்கலாமே தவிர வாழ்நாள் முழுக்க உணவு இல்லாமல், அந்த உணவுடைய பயன் இல்லாமல் இந்த வாழ்வை நாம் கழிக்க முடியாது. அப்படிதான் அல்லாஹ் நம்முடைய வாழ்வை, உடலை அமைத்திருக்கிறான். இப்ப உலகத்தில் இது போன்ற உணவுகள், பானங்கள், இதையெல்லாம் நாம் பருகி கொண்டு இருக்கிறோம். இது மாதிரி மறுமையினாலே அல்லாஹ் என்ன செய்வானா, நமக்கு உணவு வழங்குவானா. மறுமையில உணவு, பானம் இதெல்லாம் நமக்கு தரப்படும். அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நாம் நேற்றே பார்த்தோம். கொதிநீரும் சீலும் அல்லாஹ் தருவதாக சொல்லி காட்டுகிறான். 38வது அத்தியாயம் 57வது வசனம், அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹாதா ஃபல் யதூகுஹு ஹமீமு வ கஸ்ஸாக், இதோ சீலும் கொதிநீரும் உண்டு, இதை நீங்கள் பருகுங்கள். இந்த பாத்தீங்களா, இங்க சீல் இருக்கு, சூடான தண்ணி இருக்கு, பானம் இருக்கு, கொதிநீர் இருக்கு, இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. இன்னைக்கு உலகத்துல நாம தண்ணி குடிக்கும் போது கூட யோசிச்சு குடிப்போம். ஒரு ஆள் என்ன செய்வார்னா, தண்ணியை வச்சுட்டு பாப்பாரு, என்னங்க ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிய, இல்ல உள்ள என்னமோ மிதக்கிற மாதிரி தெரியுது. நம்ம குடிக்கிற தண்ணீர்ல இவ்வளவு ஆராய்ச்சி. கொஞ்சம் ஏதாவது அசுத்தமா இருந்துச்சுன்னா குடிக்க மாட்டோம். அதுலயும் நாம குடிக்கிறதுக்கு தண்ணீரை தாண்டி இன்னும் பானங்கள், குளிர் பானங்கள், ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு அது ஒரு வகையில இருக்கு. இப்ப பால்ல கலந்து லேசி, அதுல பல வகை, ரோஸ் மில்க்கு, ஓரியோ மில்க் ஷேக்கு, இப்படின்னு பல ரகம் வச்சிருக்கிறோம். இது இல்லாம டோரினா, பெப்சி, கொக்கோ கோலா, இது மாதிரி பானங்கள். இங்கிட்டு ஒரு உணவு போச்சுன்னா அடுத்து ஒரு தண்ணி மாதிரியா பெப்சியை குடிக்கிறது, இது இப்படி இருக்கிறோம் உலகத்துல. நம்ம இது மாதிரி அல்லாஹ் நமக்கு மறுமையில தரது என்னன்னா சீல். சீல்னா என்ன தெரியுதுல்ல, புண்ணுல இருந்து வருமா சலம், சீலு. இதை அல்லாஹ் என்ன செய்வானா, ஒரு குவளையில வச்சுட்டு இதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, இப்படின்னு அல்லாஹ் நமக்கு கொடுப்பானா. கொதிக்க நீரை வச்சுட்டு அல்லாஹ் இதை குடிங்க என்று சொல்லுவாங்க. இப்ப அதை நம்ம குடிச்சுதான் ஆகணும். அப்படி குடிக்கும் போது ஏற்படக்கூடிய நிலையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 14வது அத்தியாயம் 17வது வசனம், அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் இந்த சீனு, கொதிநீர் இதையெல்லாம் குடிக்கும் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை, இது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை அவர் மீட்டராக உண்ணுவார். சிறிதாக குடிக்கணும்னா உடனே டப்புன்னு குடிக்க முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும் முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சில உணவுகளை சாப்பிட்றதுக்கு ரொம்ப மனப்புப்படுவோம், குடிக்க முடியலையே அப்படின்னு. இது மாதிரி அவர் மீட்டராக அதை குடிப்பாராம். வலா யகாது யுசீகுஹு, ஆனால் அதை அவரால் குடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வயஅதீஹில் மௌத்து மின் குல்லி மக்கான், அவர் குடிக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் அவருக்கு மரணம் வந்துவிடும். அதை குடிக்கும் போதெல்லாம் மௌத்து வந்துடுமா. அந்த சீலு, சலம், சுடு தண்ணி, கொதிநீர் இதெல்லாம் குடிக்கும் போது அவருக்கு அந்த நேரத்துல மௌத்து வந்துடும். அப்ப மௌத்து வர அளவுக்கு வேதனை. இன்னைக்கு நாம ஒரு உணவு குடிச்சோம்னா மௌத்து வருதுன்னா, விஷத்தை குடிச்சா மௌத்து வரலாம் சொல்லலாம், விஷம் குடிச்சா மரணம் வரும். இப்ப அல்ல அந்த மாதிரியான செயல தான் வச்சிருக்கலாம். கிட்டத்தட்ட விஷத்துக்கு சமம், மறுமையில உள்ள விஷத்துக்கு சமம். அதை குடிக்கும் போது அவனுக்கு அந்த நேரத்துல மரணம் வந்துவிடும். ஆனால் அந்த நாளில் அவனுக்கு மரணம் கிடையாது. அதை குடிச்சா மூத்து வரும், ஆனா அங்கதான் மூத்து இல்லையே, அப்ப மரணிக்க மாட்டான். அந்த வேதனையை அனுபவிச்சு கொண்டே இருப்பான். செத்து பிழைக்கிறது சொல்லுவாங்கல்ல, வாழும் போதே சாகிறது. இது மாதிரியாக அவன் அதை குடிக்கும் போதெல்லாம்
மௌத்தாகி வரக்கூடிய அந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருப்பான். இதோட நிக்காது, இன்னும் அல்லாஹ் அடுத்த சொல்லி காட்டுகிறான், வராயிஹி அதாபுன் கலீல். இதுக்கப்புறம் இன்னும் கொடூரமான வேதனைகள்லாம் அவனுக்கு உண்டு. இதோட நிப்பாட்ட மாட்டான், இன்னும் கொடூரமான வேதனைகள் உண்டு என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இதை தொடர்ந்து அடுத்ததாக 38வது அத்தியாயம் 58வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த வேதனையோட நம்ம நிப்பாட்டி நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. ஆகரும் மின் ஷக்லிஹி அஸ்வாஜும். இன்னும் இதை போன்று அடுத்தடுத்த வேதனைகள், இது மாதிரியாகவே இன்னும் அடுத்தடுத்த வேதனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதோட நிக்காது, இன்னும் அதிகமான வேதனைகள் வரும் என்று குர்ஆன் இதை சொல்லி காட்டுறான். இது மாதிரியான வேதனைகளை கொடுக்கப்படுமா? இன்னும் இதை ரசூலுல்லாஹ் கொஞ்சம் டீப்பா விவரமா போய் விளக்குறாங்க. இந்த சீல் அப்படின்னா என்ன சீலு அப்படிங்கிற மாதிரியா. ஒரு முறை ஒரு நபித்தோட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவங்க குடிக்கக்கூடிய ஒரு மது தொடர்பான ஒரு விஷயத்தை பத்தி. அவங்க ஒரு பானத்தை பருகிட்டு இருக்கிறாங்க, இது மது உட்பட்டது. இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, அது மது அதுல இருக்குதா, போதை இருக்குதா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, அதுல போதை இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செய்தி முஸ்லிம் எனும் நூலின் 4075வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. லிமை யஷ்ரபுல் முஸ்கிர், யார் மதுவை உட்கொள்கிறாரோ, உலகத்துல போதைய மார்க்கம் தடை செய்த ஹராமைக்கு இந்த மதுபானத்தை அல்லது மது போதை தரக்கூடிய ஏதேனும் ஒரு பொருளை அவர் உட்கொள்கிறார் என்று சொன்னால், இவருக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, ஐ எஸ்கியஹு மின் தீனத்தில் ஹபால், அல்லாஹ் தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய ஒரு பானத்தை கொடுப்பானா. அப்ப காலு யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே தீனத்துல் ஹபால்னா என்ன? தீனத்துல் ஹபால்னா என்னன்னு தெரியல சஹாபாக்கள், தீனத்துல் ஹபால்னா என்ன? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால அரக்குல் அஹ்லின் நார் அவ் உசாரத்து அஹ்லின் நார், அது நரகவாசிகளுடைய வியர்வை அல்லது நரகவாசிகளுடைய உடலில் வரக்கூடிய சலம். நரகத்தில் அவங்க அந்த வேதனை அனுபவிப்பாங்களா இல்லையா? இப்ப நம்ம மேல ஒரு நெருப்பு பட்டுச்சுன்னா அதனுடைய வெளிப்பாடாக புண்ணு ஏற்பட்டு அதுல இருந்து சில திரவம் வெளிவரும், தண்ணீர் மாதிரியாக, சலம் மாதிரியா, சீல் மாதிரியா. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சீல் என்பது நரகவாசிகளுடைய உடலிலிருந்து வெளிப்படுமா இல்லையா? அந்த நரகவாசிகளுடைய உடலிலிருந்து வரக்கூடிய சீலையும் சலத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். யார் மதுவை உலகத்தில் சாப்பிட்டார்களோ அவர்களுக்கு இது மாதிரியான தண்டனை வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. அதே போல மறுமையில் உள்ள உணவுகள்ல ஒண்ணு ஜக்கூம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். இது முள் செடி, முள்ளாக இருக்குமா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல நம்ம பகுதியில கருவ மரம் என்று சொல்லுவாங்க. இதுல நாம கை வச்சு பிடிக்கவும் முடியாது, அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப இதை சாப்பிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சாப்பிட முடியாது. ஆனா மறுமை நாள்ல இது மாதிரியான ஒரு முள் செடிகளை தான் அல்லாஹ் என்ன செய்வானா, கொடுப்பானா. அதுல ஜக்கூம் என்ற ஒரு மரம் இருக்கும், அது முள் செடி. அதுல இருந்து அல்லாஹ் நமக்கு உணவு கொடுப்பான். இது தொடர்பா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஜக்கூம் மரத்தில் இருந்து ஒரு துளி, ஒரே ஒரு துளி உலகத்தில் விழுந்து விட்டால், இப்ப நாம இங்க உலகத்தில் இருக்குமா இல்லையா, மறுமையில நமக்கு தரக்கூடிய வேதனையில இருந்து ஜக்கூம் என்ற மரத்தினுடைய ஒரு துளி உலகத்தில் விழுந்துருச்சு, சின்னதா ஒரு துளி மட்டும் விழுந்துச்சு அப்படின்னா உலகமே அது அழிவுக்குள்ளாகிவிடும். அப்பனா அணு போற மாதிரியா, அணு ஆயுத தாக்குதல் சொல்லுவாங்களா இல்லையா, நியூக்ளியர் பாமா, இந்த மாதிரி ஒரு பாம் போட்டோம்னா உலகமே என்ன செய்திடும், செதறி போயிடும், இருந்த இடமே தெரியாம போயிடும். அப்படி இப்ப இன்னைக்கு நடக்கிற போருக்கு பெரும் பின்னணியே இதுதானே. இப்ப எல்லாம் மறுமையில என்ன செய்யறாங்கன்னா, இது என்ன செய்யறான், உனக்கு உணவு, இதை சாப்பிடு, உலகமே நாசமா போயிடும், அதை நீ சாப்பிடு. இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் போட்டால் உலகமே நாசமாக போய்விடும் என்று சொன்னால் அதை உட்கொள்ளக்கூடிய மனிதனுடைய நிலை என்ன ஆகும்? உலகம் என்பது பிரம்மாண்டமா இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உலகமே அந்த ஒரு துளியில் நாசமாக போய்விடும் என்று சொன்னால் அதை மிடராக இன்னும் அதிகமாக அதை அவன் குடிக்கும் போது அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை பார்க்கிறோம். இந்த மாதிரி அவனுக்கு முச்செடிகள் கொடுக்கப்படும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல 88வது அத்தியாயம் 6வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லும் போது, லைஸ லஹும் தஆமும் இல்லா மின் பரீர், அவர்களுக்கு அங்கே முள் செடிகளை தவிர வேறு எதுவும் இருக்காது. முள் செடிகளை, முள்ளை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சில ஒட்டகங்கள் முள்ளை சாப்பிடும் போது அந்த வீடியோ பார்த்திருக்கோம், எப்படா இது சாப்பிடுது, அந்த முள்ளை தொண்டையில போய் ஒண்ணு செய்யாதா, அல்ல அது மாதிரியே ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். ஆனா நமக்குன்னு அப்படி இல்லை. இப்போ ஒரு ஆள் ஒரு மீன் சாப்பிட்றாருன்னா, மீன் முள்ளு மாட்டிச்சுன்னு அவர் சொல்ற வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது, இன்னும் எனக்கு மீனே வேணாம், மீனே சாப்பிட மாட்டேன், சின்னோன்னு முள்ளு, கொஞ்சம் பெரிய அளவுக்கு இருக்காது, போயிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள அவர் பண்ற அளப்புற எனக்கு அந்த ஆயிடுச்சு, அப்படியே தொண்டைகளை நிக்குது. கொஞ்சம் சோறு எடுத்து சாப்பிடுவாரு, வெள்ளை சோறை எடுத்து சாப்பிடுவாரு, தண்ணியை குடிப்பாரு,
இமைய வாழ்நாள்ல மீனே வேணான்னு கொஞ்சோண்டு சின்னோன்னு முள்ளு குத்துறது. ஆனா மறுமையில வந்து முள் செடி தான் உணவு, அதைத்தான் சாப்பிடணும், அதைத்தான் உட்கொள்ளணும், முடியாதுன்னு சொல்ல முடியாது, அனைவரும் அதைத்தான் சாப்பிட்டு ஆக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான உணவை வந்து சாப்பிட்டோம்னா அது நமக்கு பசி அடக்குமா? உணவுங்கிறது எதுக்கு? உணவுங்கிறது நமக்கு வயிறு நிறையணும், அதே போல நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும், நம்மளை கொஞ்சம் நல்லா பாடியா வச்சுக்கணும், இதுக்கு தான் உணவு. ஆனா இந்த மாதிரியே உணவை சாப்பிட்டா இன்னத்துக்கு ஆகுறது? அதையும் அல்ல சொல்லி காட்டுகிறான் 88வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்தில். இந்த மாதிரி அவங்க உணவுகள்லாம் சாப்பிடும் போது லா யுஸ்மினு வலா யுகுனி மின் ஜூ, இது அவங்க சாப்பிடுறாங்களா இல்லையா, இதனால் அவர்கள் கொடுக்கப்படவும் மாட்டார்கள், அது பசியையும் போக்காது. இது சாப்பிட்டு அவங்களுக்கு பசியும் தீராது, இதனால் உடல் பருமனும் ஏற்படாது. அப்ப இது தண்டனைக்காக மட்டுமே கொடுக்கப்படுவதை தவிர உடல் பசி தீரப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, முழுக்க முழுக்க தண்டனைக்காக மட்டும்தான். இதை சாப்பிட்டா பசியும் அடங்காது, உடலும் கொழுக்காது, அப்ப தண்டனையாக மட்டும்தான் இருக்கும் என்று அல்லாஹ் இப்படி வேதனை சொல்லி காட்டுகிறான். அப்ப இது மட்டும் இல்லாம இந்த கொதிநூறினா அல்லாஹ் என்ன செய்வான்னா, அந்த மனிதனை நரகத்தினுடைய மைய பகுதிக்கு கொண்டு வர வச்சு அது அவனுடைய தலையில வந்து ஊத்தப்படுமா. இப்படி ஊத்தப்படும் போது அவனுடைய தோள்களும் வயிறுகளும் அதனால் என்ன செய்யும், பாதிப்புக்குள்ளாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி கடுமையான வேதனை கொடுக்கப்படும் போது அந்த மனிதன் பல துன்பங்களுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுவான். இது பத்தாதுக்கு மேல இருந்து வேதனை, கீழே இருந்து வேதனை, சம்மட்டி அடி, சுத்தியல் இருக்கா இல்லையா, சுத்தியலை எடுத்து ஓங்கி அவனுடைய மண்டையில அடிக்கிறது, சுத்தியலை வச்சு அவனுடைய மூஞ்சில முதுகுல அவனுடைய உடம்புல அடிக்கிறது. எப்படி இருக்கும்? ஒரு சுத்தியலை வச்சு அடிச்சோம்னா, கம்பை வச்சு அடிச்சாலே கலங்கி போயிடுறோம், மண்டை குழம்பி போயிருது, பெரிய சுத்தியலை வச்சு அடிச்சோம்னா இது மாதிரியான வேதனைகளும் இருக்கு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 22வது அத்தியாயம் 21வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும் போது உலகும் மகாமியோ மின் அதீத், சம்மட்டி அடிகள், சுத்தியலை வச்சு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அடிக்கிற மாதிரி மண்டையில முதுகுல எல்லா புறங்களையும் பயங்கரமான அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு உள்ளாக்கப்படும். இப்ப இவ்வளவு வேலைகள் செய்யப்படும் போது அவன் என்ன நினைப்பானா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, பேசாம நம்ம ஒரு வேலை பண்ணுவோம், தப்பிச்சு ஓடிடுவோம், அப்படித்தான் நினைப்போம். இவ்வளவு கொடுமைப்படுத்தும் போது இதை தாங்க முடியாது, எப்படியாவது இங்கிருந்து வெளியேறிடுவோம், ஓடிடுவோம் அப்படின்னு அந்த மனிதன் நினைப்பானா. இதை பத்தி அல்லாஹ் அடுத்ததாக 22வது அத்தியாயம் 22வது வசனம் அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உள்ளமா அராது ஐ யஹ்ருஜு மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்று நாடும் போதெல்லாம், எப்படியாவது அவன் இதுல இருந்து தப்பிச்சிடணும், இதுல இருந்து வெளியே போயிடணும் என்று நாடும் போதெல்லாம், இது இந்த நாட்டம் எதனால் அவனுக்கு ஏற்படுது, மின் கம்மின், அந்த வேதனின் காரணமாக, துன்பத்தின் காரணமாக, கவலை, நெருக்கடி, இதனால நம்ம எப்படியாவது வெளியேறணும் என்று அவன் நினைக்கும் போதெல்லாம் உஹீது ஃபீஹா, அதிலே அவர்கள் என்ன செய்யப்படுவாங்கன்னா வேதனைக்கு தள்ளப்படுவார்கள். வதூகு அதாபல் ஹரீக், நீங்க இந்த தண்டனையே சுவைங்க, இந்த நரகத்தை அனுபவிங்க, வெளியெல்லாம் போக முடியாது, வெளியே அனுப்புற வேலையே இல்லை, வீட்டுக்குள்ள வச்சு அடி அடின்னு அடிக்கிற மாதிரியா, கதவை சாத்திட்டு அடிக்கிற மாதிரி எல்லா பக்கம் என்ன செஞ்சிடும், நரகத்தினுடைய செவர்கள் நம்மை அப்படியே சூழ்ந்து விடும், வெளியே போக முடியாது, இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு தண்டனை வரும்போது அவன் அமைதியா அல்லான்னு வாய் புத்திக்கிட்டா இருப்பான், அமைதியா இருப்பான், சாதாரண அடி. இப்ப நம்ம ஆளுக்கு சின்ன பசங்க இப்படி கையை ஓமாலே அழுதுருவான், அடிச்சிருக்க கூட மாட்டான், கையை தான் ஓவான், கதறுவான். அப்ப இவ்வளவு வேதனை அனுபவிக்கும் போது அவன் பேசாம இருப்பானா? அவனுடைய அலறல், அவனுடைய குக்குரல், அவனுடைய கூச்சல் அதிகரித்துக் கொண்டிருக்கும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது 11வது அத்தியாயம் 106வது வசனம் அதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அம்மல்லதீன ஷகு ஃபஃபின் நார், நரகத்தில் இது மாதிரியாக தண்டனை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் கடுமையான அளவுக்கு அவங்க வந்து குக்குரல் எழுப்புவாங்க, பயங்கரமா கத்துவாங்க, கதறுவாங்க, அவங்களுடைய சத்தமே பயங்கரமா இருக்கு என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இது மாதிரியாக அவங்களுக்கு வேதனைகள் கொடுக்கப்படும். இதெல்லாம் பொதுவா அல்லாஹ் சொல்றது, ஒரு குறிப்பிட்ட தன்மைக்குள்ளவங்க சொல்லல, பொதுவா அல்லாஹ் சொல்றான். இது இல்லாம குறிப்பிட்ட தண்டனை என்று சிலது இருக்கு, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு செஞ்ச தீமை. இப்ப இவர் என்ன தீமை செய்யறாரா அவருக்கு என்ன தண்டனை, ஒரு ஆள் என்ன தீமை செய்யறாரா அவருக்கு என்ன தண்டனை என்று அப்படி சொல்றது இருக்கு. இது பொதுவாக அனைவருக்கும் உள்ளதாக தான் சொல்லப்படுது, குறிப்பிட்ட ஆட்கள் சொல்லப்படல, இது பொதுப்படையாக உள்ள தண்டனை. அப்ப இது மாதிரியாக மறுமையில் நரகத்தில் மனிதர்களுக்கு வேதனை தரப்படும் என்று அல்லாஹ் சொல்றதை பார்க்கிறோம். அப்ப இந்த இவ்வளவு வேதனைகள், இந்த கொடூரங்கள் எல்லாம் யார் அனுபவிப்பார், யாருக்கு இந்த வேதனை, அதை பற்றி ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. மறுமை நாள்ல வந்து இந்த நரகத்துக்கு ஆளாக்கப்படுவவங்க யாரு, ஒரு பெரிய லிஸ்டாவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவங்களால நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இன்னென்ன காரியங்களை செய்யறவங்க அப்படிங்கிறதே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சில மனிதர்களை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதே போல இந்த காரியங்கள் யார் செய்யறாங்களோ, இந்த தன்மை யார்கிட்ட இருக்குதோ அவங்களும் நரகத்துக்கு போவாங்க என்று சொல்லி காட்டுறாங்க. அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி எனும் நூலில்
6487வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹுஜிபத்தின் நார் பிஷஹவாத், நரகம் மனோ இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. நரகத்துக்கு பிரதானமாக போறதுக்கு காரணம் என்னன்னா மனோ இச்சை. நாம ஒண்ணு நினைச்சு அதன் அடிப்படையில் செயல்படுறது. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், குரான்ல என்ன இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்கு, அதை பார்க்கறதே கிடையாது. மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இறைவனுடைய கட்டளை என்ன, எதுவுமே தெரியாது. எனக்கு இப்படிதாங்க தோணுது, எனக்கு இதுதான் செய்யணும் தோணுது, நான் இப்படிதான் இருப்பேன் என்று மனோ இச்சையை மார்க்கமாக ஆக்கியவர்கள், மனோ இச்சையை கடவுளாக ஆக்கியவர்கள், மனோ இச்சையின் அடிப்படையில் தங்கள் வாழ்வையை முழுமையாக செயல்படுத்தியவர்கள், இவர்கள் தான் நரகத்திற்கு அதிகமாக போவார்கள். அப்போ மனோ இச்சை என்ற தன்மை நம்மள்கிட்ட எப்பவுமே வந்துடக்கூடாது. அல்லாஹ் ஒன்று சொல்லியிருக்க, ரசூலா ஒன்று சொல்லியிருக்க, இல்ல எனக்கு இது சரியா இருக்கிற மாதிரி தெரியலையே, இது இதுக்கு பொருத்தமா இல்லையே, இது இப்படிதான் இருக்கும் என்று நாம நம்முடைய சிந்தனை என்ன செய்யக்கூடாது, அதுல புகுத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செய்யறாங்க. மனோ இச்சைகளை மார்க்கமாக கடவுளாக எடுத்துக்கொள்றாங்க. இல்ல எனக்கு ஒப்பல, அது எப்படி, இது மார்க்கத்திற்கு எதிரானது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிவிட்டால் அதில் சுய விருப்பம் கொள்வது எந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுதியானதல்ல. நாம அதுல என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய சிந்தனையை புகுத்தக்கூடாது. அப்ப இது போல நிறைய விஷயங்களை பார்க்கலாம். மனோ இச்சைகள் என்ன செய்வாங்கன்னா மார்க்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. இப்படி மனோ இச்சைகள் என்று எதையெல்லாம் செய்யப்படுகிறதோ அவை அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் அவர்கள் நிப்பாட்டி விடும் என்பதை நான் பார்க்கலாம். அதே போல விஷயங்களை பற்றி சொல்லும் போது நரகத்தில் அதிகமாக பெண்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. பெண்கள் தான் அதிகமா, நான் நரகத்துடைய வாயில்கள் என்று பார்க்கிறேன், அதுல உள்ள போறதுலாம் யாரு, அதிகமான பெண்கள் பார்க்கறாங்க. சாரசாரியா உள்ள போய் நரகத்துல போய் விழுவுறாங்களாம். அப்ப இதை ரசூலா சொல்றாங்க, பெண்களே உங்களை தான் அதிகமா நரகத்துல நான் பார்க்கிறேன், நீங்க தான் நரகத்துல அதிகமா இருக்கிறீங்க அப்படின்னு எச்சரிக்கை செய்யறாங்க. அப்பதான் இந்த பெண்மணி எந்திரிச்சு கேட்கறாங்க, நல்லா நாங்க ஏன் நரகத்துக்கு போறோம், என்ன காரணம்? ரெண்டு காரணத்தை சொல்றாங்க. ஒண்ணு, நீங்கள் நிராகரிப்பாளராக இருக்கிறீர்கள், மறுப்பவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மறுக்கிறதுனா என்ன, அல்லாஹ்வை மறுக்கிறதா? அல்லாஹ்வை நாங்க மறுக்கிறோமா? அதிகமா பெண்கள் அல்லாஹ்வை மறுக்கிறாங்களா? இல்ல, கணவனை மறக்கிறீங்க, கணவனுக்கு நன்றி மறக்கிறீங்க. இந்த ரசூலா எப்படி வர்ணிக்கிறாங்கன்னா, உங்களுடைய கணவர் உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சிருப்பாரு, எவ்வளவோ மகிழ்ச்சிகளை சந்தோஷத்தை கொடுத்திருப்பாரு. ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில், ஏதோ ஒரு நேரத்தில் அவரிடத்தில் ஒரு குறையை நீங்கள் கண்டுவிட்டால் நீங்க அவர் செஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒண்ணுமே செய்யலன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவீங்க. உங்களுக்கு நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சது கிடையாது, நீங்க எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது, உங்களை கல்யாணம் பண்ணதுல இருந்து எனக்கு கஷ்டம் மட்டும்தான், பிரச்சனை மட்டும்தான், துன்பம் மட்டும்தான் என்று சொல்லி அவர் செஞ்ச அனைத்தையும் நிராகரித்து உன்ட்ட நான் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்கல என்று நீங்க சொல்லிட்டீங்க. இது நீங்கள் நரகம் போகுவதற்கு அதிகமான காரணமாக ஆகி விடுகிறது. இத ரசூலா நம்ம சமூகத்தை அனைத்து மக்களுக்கும் சொல்றாங்க. ரசூலுடைய உம்மத் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க அனைவருக்கும். அப்ப இந்த விஷயம் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும். ரசூலா சொன்ன இந்த விவகாரம், ரசூலா கணவன் மனைவிக்குள்ள உறவு நிறைய சொல்றாங்க, ஆண் என்ன செய்யணும், பெண் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதுல ரசூலா எச்சரிக்கை செய்யறது உடனே இந்த விஷயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இது எப்படி நம்ம சிந்தனையை பூத்தக்கூடாது. ரசூலா அதுக்கு தகுந்த காரணத்தை சொல்றாங்க. இப்ப அந்த பெண்மணி அந்த எண்ணத்துல கேட்கிறாங்க, ஏன் நாங்க ஏன் போகணும், ஆண்கள் அதிகமா போகலாம், அல்லது ஆண்கள் பெண்கள் சரிசமமா இருக்கலாம், பெண்கள் ஏன் அதிகமா போகணும் அப்படிங்கிற காரணத்துக்கு ரசூலா சொல்றாங்க. இன்னைக்கு இது இயல்பாக சில நேரங்கள் நடக்கிறதா இல்ல குடும்பத்துல, ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், தன்னிலையில யோசிக்கணும். ஆண் பெண் வேறுபாடு இன்றி நீதமாக நின்று யோசிக்கும் போது இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரசூலா பொய் சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. ரசூலா உண்மையாளர், உண்மை மட்டும்தான் பேசுவாங்க, நடப்பதுதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல எங்கோ ஒரு பிரச்சனை நம்மள்கிட்ட இருக்கு, அதை நம்ம சரி பண்ணணும் என்று அதை மாத்தி கொள்ளணும். அப்படி மாத்தலன்னா நரகம். கணவனுக்கு பிரச்சனை கொடுக்கறது வேற, அவர் அதை ஏத்துக்குருவாரு அல்லது வேணாம்னா விட்டுட்டு போயிடுவாரு. இப்படி இது நம்ம இந்த உலகத்தோட முடியறது இல்லையே, மறுமையில பாதிப்பா நிக்குது. நரகத்துக்கு போறதுக்கு இதுவே காரணம். இப்ப இங்க அல்லாஹ் ரசூல்லா நீங்க இணை வைக்கிறீங்க அதனால நரகத்துக்கு போறீங்கன்னு சொல்லலையே, நயவஞ்சர்களா இருக்கீங்க அதனால நரகத்துக்கு போறீங்க, விபச்சாரம் செய்வீங்க அதனால நரகத்துக்கு, எவ்வளவு பெரிய பெரிய பாவங்கள்லாம் இருக்கு, அதையெல்லாம் ரசூலா விட்டுட்டு நீங்க அதிகமா நரகத்துக்கு போறதுக்கு காரணம் இதுனா, அப்ப இதை பெண்கள் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும். அதே போல கணவன்மார்களாக இருக்கிறவங்க, தந்தையாக இருக்கிறவங்க இதை தங்கள் குடும்பத்தார்கள் இடத்துல கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். இது நம்ம தெளிவுபடுத்தும் என்ன செய்யக்கூடாது, நீ தான் நரகத்துக்கு போற, சில பேர் இதை வச்சு என்ன செய்வாங்க, பார்த்திருந்த ரசூலா இதனால தான் நீ நரகத்துக்கு இப்படின்னு சொன்னோம்னா பிரச்சனை பெருசாகும். அதை சொல்ற விதம் ஒண்ணு இருக்குல்ல, நீ நான் எல்லாத்தையும் நரகத்துக்கு போவாத இப்படியே நீ சொல்லிக்கிட்டே அது கடைசி நரகத்தான் கிடக்கு, இப்படி சொல்லக்கூடாது.
அதை சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளை இருக்கும்போது இதை சொல்லி வளர்க்கணும். கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், அதே போல ஆண்களுக்கும் உன் மனைவிக்கு நீ எப்படி நடந்து கொள்ளணும், இதை நாம சொல்லணும். ஏன்னா இதனுடைய பாதிப்பு என்பது அதிகம், வீரியம் என்பது அதிகம், நரகத்தில் அதிகமாக தருகிறது. எவ்வளவு மக்கள் போய் விழுந்திருந்தா ரசூலா இதை சொல்லியிருப்பாங்க. நீங்க தான் அதிகமா இருக்கீங்கன்னா, ஆண்கள் கூட இப்படி இல்லை, வேற வேற காரணத்துக்காண்டி கூட இப்படி இல்லை, கணவனுக்கு நன்றி மறத்தனால இப்படி இருக்கீங்கன்னா, அப்ப அதனுடைய வீரியத்தை புரிந்து நாம் நம்ம இடத்துல அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொன்னு சொல்றாங்க, ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. ஒண்ணு கணவனுக்கு நன்றி மறக்கிறது, இன்னொன்னு அதிகமாக சாபம் விடுதல், சபிக்கிறது. பெரும்பாலும் ஆம்பளைக்கு சண்டை, ஒரு ஆணுக்கு சண்டைன்னா கை கலப்பாயிரும், இவன் அடிச்சிருவான். பெண்களுக்கு பெரும்பாலும் அப்படி வராது, அது கொஞ்சம் தாண்டி தான் வரும். இவன் பேசும்போது கூட இவனை திட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். பெண்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னா, அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துட்டு, நீ நாசமா போயிடுவேன், விளங்காம போயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், உன் குடும்பம் அப்படி போயிடும், உன் 10 தலைமுறை இப்படி போயிடும், உன் வீடு அப்படி போயிடும், உன் பிள்ளை இப்படி போயிரும்னு சாபம் விட்டுருவாங்க. இந்த சாபம் விடுறது அடுத்தவனை தெரியாதவனை இல்லை, தான் பெற்ற பிள்ளையே விடுவாங்க. நிறைய அந்த மாதிரி நடக்கும். அவங்க பிள்ளைய கூப்பிடுவாங்க, கூப்பிடும்போது டக்குன்னு வரல அப்படின்னா, நான் கழிச்சிட வருவா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் சாதாரணமான வார்த்தையை பயன்படுத்தும். இது சர்வ சாதாரணமா புழக்கத்துல மாறிட்டு கழிச்சல போயிடுவாங்க. கழிச்சுன்னா அப்படியே பாத்ரூம் போறது, அப்படியே கழிஞ்சு போறது சொல்றது. இப்படி போனா அவனுக்கு யாரு பாக்குறது, நம்ம தானே பார்க்கணும், தாங்க முடியுமா? இதை ரசூலா எந்த விஷயத்துல கொண்டு வராங்க தெரியுமா? வயிற்றுப்போக்கால் இறந்தவருக்கு ஷஹீதோடைய அந்தஸ்து இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பாதிப்பு ரொம்ப மோசம், அது தாங்க முடியாது, ரொம்ப கொடூரமானது. அப்படிப்பட்ட ஒண்ணுங்க நம்ம பிள்ளைக்கு வரும், நம்ம திட்டுறோம். இது தெரிஞ்சு திட்டுறோமா தெரியாம திட்டுறோமா தெரியல, இதாச்சும் கழிக்கிற போயிடுவோம், நாசமா போயிடுவோம், பேஜில போயிடுவோம், கரண்ட்ல போவா. என்ன மாதிரியான இதெல்லாம் எங்க இதுக்குலாம் ஒரு வார்த்தை இருக்கா? புதுசா கண்டுபிடிச்சு ஸ்டைலா டிஃப்ரெண்டா சாபம் விடுறது. அப்ப இந்த சாபம் விடுதல் என்பது பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது, கணவனையோ அல்லது பிள்ளையோ அல்லது மற்றவங்களோ யாரையோ. அப்ப இந்த சாபம் விடுதல் என்பது அது ரொம்ப மோசமான ஒரு பண்பு. சபிக்கிறது, பிறகு சபிக்கிறது. நீ நாசமா போயிரு, அவன் நாசமா போகணும்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இது அல்லாஹ் ரசூலாவுக்கு ஒரு இடத்துல கண்டிக்கிறான். உகது போர்க்களம், ரசூலாவுடைய கடவாய் பற்கள்லாம் உடைக்கப்பட்டு ரத்தம் அப்படியே மூஞ்சில பூசப்பட்டு ரத்தம் வலிஞ்சு கொண்டிருக்கு. தலைக்கவசம் போட்டிருக்காங்க, தலையிலே வச்சு உடைக்கப்படுது. இப்ப ரசூலா என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு நபியின் மூஞ்சில் ரத்தத்தை பூசி விட்ட சமூகம் எப்படி உருப்படும்? நீ எப்படி நல்லா இருப்ப ரசூலா, நீ எப்படி நல்லா இருந்துருவ அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்னா கண்டிக்கிறான். அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? நபியை உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? அவன் நல்லா இருப்பானா இருக்க மாட்டானா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நான் நாடுனா தண்டிப்பேன், நாடுனா மன்னிப்பேன். நீ பாதிக்கப்பட்டிருக்கேன்னா அதுக்கு என்னவோ அதை சொல்லி. போர்க்களங்கிறது இதுதான். நீ நாசமா போயிட, விளங்கா போயிடும் அப்படின்னா இந்த அதிகாரத்தை உனக்கு யாரு கொடுத்தா? நீ சபிக்க முடியாது, அவன் எப்படி போவான்னு உனக்கு யாரு சொன்னா? அது ஏன் அதிகாரத்துக்கு உட்பட்டது? நபியவே எல்லாம் கண்டிக்கிறான். அப்ப நபிக்கே இந்த நிலைமைன்னா அப்ப நம்ம என்ன செய்யறது? அதனால இந்த சபிக்கிறது தயவு செஞ்சு விடுங்க, சபிக்காதீங்க. அவன் சில நேரத்துக்கு நல்ல வார்த்தையான சொல்லி விட்டுருங்க. யாராவது நம்மளைய ஏதாவது காயப்படுத்தினா நல்லா இருறான் இப்படி வேணா திட்டிருங்க. அவன் நல்ல வார்த்தையில சொல்லி உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும் இப்படி வேணா திட்டுங்க, சபிக்காதீங்க. ஏன்னா இது அவனை நாம திட்டோம்னு நினைக்கிறோம், இது நமக்குள்ளது. நம்மளையே நாம நாசத்தை தள்ளிக்கிறது, நமக்கு நரகத்துல கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவி. அதனால சாபம் விடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு வகையிலையும் யாரையும் என்ன செய்யக்கூடாது, சாபம் விட்டுறக்கூடாது, சபிச்சிடக்கூடாது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதுல இருந்து வெளிவரதுக்கு ரசூலா வழி சொல்றாங்க. நீங்க நரகத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? தர்மம் செய்ய, பாவங்கள் கேட்கறாங்க கேளுங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நீங்க இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா இப்படி போகாம இருக்கிறதுக்கு இதை கேளுங்க என்று சொல்றாங்க. அப்ப இதை நாம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சபிக்கிறது, கணவன் நன்றி மறக்கிறது, அதே போல இதுக்கு முன்னாடி என்ன சொன்ன மனோ இச்சை, அதை விட்டு நம்ம தவிர்த்து இருக்கணும். அதே போல அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி என்னும் நூலில் 4850வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. தஹாஜத்தில் ஜன்னத்து ஒன்னார், சொர்க்கமும் நரகமும் வாக்குவாதம் செய்து கொண்டது. இப்ப நம்ம பேசிக்கிற போது நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அந்த பக்கம் நான் இப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இப்படி பேசுவோமா இல்லையா? அந்த மாதிரி சொர்க்கமும் நரகம் பேசிக்கிறது தான். என்ன பேசிக்கிறாங்க? எனக்கு வரக்கூடியவங்கன்னா எப்படிப்பட்டவங்க, அந்த பக்கம் சொர்க்கம் எனக்கு வரக்கூடியவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி ஒருவர் கூட பேசிக்கிறாங்களாம். அதுல நரகம் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஊசிரத்து பில் முத்தகப்பீரீன் வல் முத்தஜப்பீரீன், எனக்கு வாரிசாக்கப்பட்டவர்கள் எல்லாம், எனக்கு வருபவர்கள் எல்லாம் பெருமை அடிப்பவர்கள், ஆணவம் கொண்டவர்கள், அக்கிரமக்காரர்கள்,
என்கிட்ட ஒருத்தன் நுழைக்கப்படுறான் அப்படின்னா, எனக்குள்ள வர்றான், நரகத்துல அவன் வர்றான் அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட பெருமை இருக்கும், ஆணவம் இருக்கும், அக்கிரமம் இருக்கும், அநியாயம் இருக்கும், அவன் தான் வருவான். அப்ப பெருமை அடிப்பவர்கள் நரகத்திற்குரியவர்கள். பெருமை பேசுதல், பெருமை அடித்தல். நாம பெருமை அடிக்கிறதுக்கு துளியளவும் தகுதி இல்லாதவங்க, கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவங்க. நம்முடைய படைப்பை அல்லாஹ் சொல்லும் போது, இந்தீரியத்தில் இருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம் நல்லா சொல்றோம். நாம அற்பமாக பார்ப்போம், அது நம்ம மேல பட்டு விட்டால் அசுத்தமாக நினைச்சு அதை கழுகுவோம், குளிப்போம், அதை அருவருப்பாக பார்ப்போம். அப்படிப்பட்ட இழி நிலையிலிருந்து உன்னை நான் படைச்சிருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். நம்ம இதுக்கு பெருமை அடிக்கிறதுக்கு என்ன தகுதி? பெருமை அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு? அல்லாஹ் நம்முடைய மூலத்தை எடுத்து நீ எப்படிப்பட்டவன் பாருடா, பெருமை அடிக்கிறது உனக்கு என்ன? அப்ப நாம எந்த ஒரு விஷயத்திலும் என்ன செய்யக்கூடாது? பெருமை, தலைக்கணம், ஆணவம், நான் தான், நான் மட்டும்தான், என்ன மாதிரி யாரும் இல்லை, எங்களை மாதிரி எதுவும் இல்லை, அந்த எண்ணம் வந்துடக்கூடாது. இது என்ன பிரச்சனை? நம்மளையே அறியாம அது நமக்குள்ள வந்துருதோங்கிறது தான். பெருமைங்கிறது நம்ம பெருமை அடிக்கல என்று நினைப்போம். பெருமை அடிக்கல, நானும் பெருமை அடிக்கலைங்க, என்ன பெருமை இல்லை, இப்படி சொல்லி சொல்லியே பெருமை வந்துருது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, இது நான் பெருமைக்கு சொல்லல, அப்ப எதுக்கு சொல்றியா? இல்ல நான் பெருமைக்கெல்லாம் இது சொல்லலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி சொல்லி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. அப்ப இது மாதிரியான பேச்சுகள், நம்ம ஒரு செயல் செய்யறோமா, அல்லாஹ் காண்டி செஞ்சிருக்கோம், அதோட அதை நிப்பாட்டிடணும். நான் இப்படி செஞ்சேன், இப்படிலாம் இருந்தேன். ஒரு படிப்பினைக்காக வேண்டி, பாடத்துக்காக வேண்டி சொன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா அது அப்படி நம்ம நினைச்சு பெருமைக்காண்டி சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்படி சொல்றதனுடைய விளைவு நரகத்துல போய் விழுவோம். அதுதான் அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, மறுமை நாள்ல 3 நபர்கள் நரகத்துக்கு போவாங்கல்ல. அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செஞ்சவர், தான தர்மம் கொடுத்தவர், கல்வியாளர், இவங்க நரகத்துக்கு போறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். நீ இதெல்லாம் செஞ்ச, எதுக்கு செஞ்ச? பிறர் பேசணும், புகழணும், பாராட்டணும், முகஸ்துதி ஏற்படுத்தி கொள்ளணும், அதுக்காண்டி செஞ்ச, அது உனக்கு கிடைச்சிட்டு நரகத்துக்கும் போட்டுருவான். அப்ப எந்த ஒரு கட்டத்திலையும் பெருமை அடிக்கக்கூடாது. அதே போல அநியாயம், அக்கிரமம், இதயம், எல்லாத்தையும் நியாயமா நீதமா நம்ம நடக்கணும், அநியாயம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இன்னும் அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது 2 சாரார்கள் நரகத்துக்குரியவங்களாக சொல்றாங்க. இது நரகத்துக்கு போறக்கூடிய பட்டியலை ரசூலுல்லாஹ் சொல்றது. இன்னும் நிறைய தன்மைகள் செய்யறவங்க சொல்றாங்க. அதுல 2 சாரார் இருக்கிறாங்க. ஒரு சாரார் மாட்டினுடைய வாளை போன்று சாட்டைகளை வைத்து நினைச்சான மக்களை துன்புறுத்தி கொண்டிருப்பாங்க. வாள் மாதிரியா பெரிய அளவுக்கு நீல சாட்டை அல்லது குச்சி, கம்பு, இது ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு காலத்துல இருந்து யோசிச்சு சொல்றாங்க. அதுக்காண்டி அதையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சிடக்கூடாது. மக்களை நோவினை செய்வார்கள். இவன் நமக்கு கீழே ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் நம்ம எப்படி பார்த்துக்கிறோம்னு மார்க்கம் சொல்லுது. அவர் என்ன செய்யக்கூடாது? நமக்கு கீழே ஒரு ஆள் சிக்கிட்டான், அவனை வச்சு செஞ்சிருவான்னு என்ன செய்யக்கூடாது? போட்டு துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி, நமக்கு கீழே வேலை பார்க்குற ஆளாகவே இருந்தாலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அடிமைகளுக்கு சொல்லும்போது, அடிமைகள் அப்படின்னா எஜமானன் என்ன சொன்னாலும் கேட்கணும், அதுதான் அடிமை. எஜமான் என்ன சொன்னாலும் கேட்கணும். இப்ப அந்த அடிமைகள்கிட்ட ரசூலுல்லாஹ் எப்படி நடக்கணும்னு சொல்றாங்க. அவங்க உங்கள்கிட்ட அல்லாஹ் ஒரு பொறுப்புதாரியா கொடுத்துருக்குறாங்க. நீங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு சிரமமான வேலையை கொடுத்தா கூட நீங்க அவங்களுக்கு ஒத்தாசையா இருங்க. அடிமைக்கு நம்ம ஒத்தாசையா இருக்கணுமா? ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. நீ அவங்களுக்கு கடுமையான வேலையை கொடுத்தீங்கன்னா அதுல நீங்களும் ஒத்தாசையா இருங்க, அவனை போட்டு துன்புறுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது மாதிரி சில நேரங்களில் சஹாபாக்கள் தங்களுக்கு உள்ள அந்த அடிமைகள் அடிக்கும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் பல தருணங்களை கண்டிக்கிறாங்க. ஒரு முறை அப்படிதான் ஒரு நபித்தோழர் அடிக்கும் போது பின்னாடி இருந்து ஒரு குரல் வருது, இந்த அடிமையின் மீது உனக்கு உள்ள உரிமையை விட உன் மீது உன் எஜமானனுக்கு உரிமை உண்டு. நீ இன்னைக்கு அவனை அடிக்கிற, ஏன்? உனக்கு உரிமை இருக்குன்னு அடிக்கிற. இந்த உரிமையை விட பன்மடங்கு உரிமை உன் மீது அல்லாஹ்வுக்கு உண்டு. அல்லாஹ் உன்னை இப்படிதான் செய்வான், பார்த்து நடந்துக்கிறேங்கன்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்ப நாம இது மாதிரி என்ன செய்யக்கூடாது? அக்கிரம செயலில் ஈடுபடக்கூடாது. அடுத்ததான் அதே செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, சில பெண்கள் மெல்லிய உடைகளை அணிந்து கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா, பிற ஆணை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக தோலை சாய்த்து கொண்டு ஒரு விதமாக நடந்து வருவார்கள். பிறர் தன் பக்கம் ஈர்க்கணும், தவறான ஒரு வழிக்கு போகணும் என்ற அடிப்படையில் இப்படி செய்வாங்களாம். அவங்களுடைய கழுத்து, அவங்களுடைய தலையெல்லாம் ஒட்டகத்தினுடைய திமிலை போன்று இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் நரகத்துக்குரியவங்க. இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் பார்க்கும்போது சில பெண்மணிகள் அவங்களாம் ஆண்களை தவறாக வழிக்கு கொண்டு வரணும்னே போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த சினிமா காட்சிகளையா எதையோ பாருங்களேன், அவங்க போடுற ஆடை எதுக்கு இப்படி போடுறாங்க? ஆடைங்கிறது அனைத்தையும் மறைக்கிறதுக்கு தான். ஆனா அதை என்ன செய்வாங்கன்னா குறைவா போட்டு பிறர் தன் பக்கம் ஈர்க்கணும், தன் பக்கம் கவரணும் என்று சொல்லி இப்படி செய்யறத பார்க்கிறோம்.
இதுவெல்லாம் நரகத்திற்குரிய நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து நம்ம பெண்கள் எல்லாம் காப்பாற்றணும் பெருமளவும் இல்லை. இனிமே இந்த நிலை வந்துடக்கூடாதுங்கிற ஒரு கட்டத்துக்கு நம்ம போவோம். ஏன்னா இன்னி காலங்கள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அப்ப இது போன்ற அந்த தன்மைகள் இருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொண்டு முழுக்க முழுக்க நன்மைக்குரிய மக்களாக சொர்க்கத்திற்குரிய மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சில தன்மைகளோட சேர்த்து சில பண்புகள் சில காரியங்களை இன்னும் ரசூல் நிறைய சொல்றாங்க. யார் யார் என்னென்ன காரியங்கள் செஞ்சா நரகத்துக்கு போவாங்க என்பது அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்டில் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.